முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஆதரவாளர்கள் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் அணியின் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்தான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் ஜேசிடி பிரபாகர், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்ற தொகுதி பங்கீட்டு குழுவில் ஓபிஎஸ் அணிக்கு 2 தொகுதிகள் கேட்கதாகவும் அதில் தலா ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்க முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த ஒரு தொகுதியும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக உயர்மட்ட குழு நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருந்த நிலையில் கமலாலயத்தில் இருந்து நேற்று வெளியேறினர். இந்த நிலையில ஓபிஎஸ் தரப்பின் நிலைப்பாடு குறித்து தற்போது அவரது நிர்வாகிகளுடன் தனியார் மண்டபத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் 2வது நாளாக நடைபெற்ற பாஜக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பு 2 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வந்தனர். அதில் தேனி மற்றும் தஞ்சாவூர் தொகுதி வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேனி தொகுதி அமமுகவிற்கும் தஞ்சை தொகுதி தமிழ் மாநில காங்கிரசிற்கும் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் 2 தொகுதிகளும் இல்லாவிட்டாலும் ராமநாதபுரம் தொகுதி வழங்க வேண்டும் என்று கூறி வந்த நிலையில் அந்த தொகுதி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில ஓபிஎஸ் தரப்பின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து அவரது ஆதரவு நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.